शान्तानन्दगुरुं देवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नं शिवभूतं समाश्रये वराकुशोपाशमभीतिमुद्रां करैर्वहन्तीं कमलाहस्तां बालात्मकोटिप्रतिभां त्रिनेत्रां भवेहमाद्यां भुवनेश्वरीं सद्गुरु शांतानंद महास्वामिகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலேயும் அவருடைய மார்க்கத்தை அவருடைய பரம்பரையாக வரக்கூடிய இந்த சண்டி ஹோமத்தை தொடர்ந்து 31வது இடமாக இந்த புவனேஸ்வரி கோயிலில் ஸ்ரீ புவனேஸ்வரி பக்த மண்டலி பெங்களூர் சார்பாக அனைத்துலக நலம் வேண்டி தொடர்ந்து ஒவ்வொரு பலனை குறித்து ஒவ்வொரு மந்திரங்களை தேர்ந்தெடுத்து 27 நட்சத்திரத்தின் அடிப்படையில் 27 நாட்களில் இன்றைய தினம் சுதய நட்சத்திரம் 7வது நாள் பூர்த்தியாகிறது. இனிதான் நமது காஞ்சி காமகோடி பீட்டாதிபதி விலை மகாதிபதி சத்யஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜென்மதினம் 27வது ஜென்மதினம். இந்த சரீரமானது ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசங்களை படித்து உணர்ந்து அறப்பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 பயன்களை அடைவதற்காக நமக்கு இந்த பூலோகத்தில் இந்த சரீரமானது கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் வேத விகிதமான கர்மாக்கள், புராணத்தை அனுசரித்து உள்ள கர்மாக்கள் என்று சாஸ்திரங்களிலே கூறுகிறார்கள். அதில் புராணமுக்த கர்மாவாக இந்த சண்டிகோபமானது ஆங்காங்கு எல்லா இடத்திலும் பக்தர்கள் நலம் வேண்டி செய்யப்படுகிறது. இந்த இடத்துல 27 நாட்கள் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஜெகன்மாதா புவனேஸ்வரி சன்னிதானத்தில் தீர்மானம் செய்யப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் மிருத்யுஞ்சய மகாமந்திர சகித சண்டி ஹோமம். நமக்கு எந்த விதமான அபத்திய தோஷங்கள், எதிர்பாராத விபத்துகள்லாம் நம்மை அணுகக்கூடாது என்பதற்காக ஸ்ரீமந்த மந்திர சகிதமாக இன்றைய தினம் சண்டி ஹோமம் செய்யப்பட்டது. இது நான் ஒரு கூட்டு முயற்சியாக சமஷ்டியாக திரவியங்களை சேகரித்து சமஸ்த அன்பர்களுக்கும் சமஷ்டியாக பலன் போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த ஹோமத்தை தொடர்ந்து செய்து வருகிறோம். சாந்தானந்த மகாஸ்வாமி இதே மாதத்தில் தான் 27 நாட்கள் புதுக்கோட்டையில் அற்புதமாக செய்திருந்தார்கள். 1956ஆம் ஆண்டு முதல் 2002ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து அவர் கூடையே இருந்து செய்து கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா அவருடைய வழியிலே நிறைய ஹோமங்கள் செய்யப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை ஜெகன்மாதா புவனேஸ்வரி சன்னிதானத்தில் 14,003 செவ்வடி கருங்கல்லாத திருப்பணி செய்துள்ளோம். இந்த ஒரு 2017ஆம் ஆண்டு பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகள் மனசுல திருவையாறு தர்மசம்பர்தனி கோவில் மாதிரி புவனேஸ்வரி கோவிலே அமைக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து நானும் அவரும் சேர்ந்து அந்த புதுக்கோட்டையில சாதுர்மாச விரதங்கள்லாம் அன்றாடம் செய்து அந்த சமயத்தில் உங்களுக்கு நிறையா சிற்ப சாஸ்திரங்கள்லாம் பார்த்து 14,003 செவ்வடி, அதில் 93 தூண்கள், 744 தேவதைகள், அதுக்கப்புறமா அங்கே अभीष्टवंद महागणपति काशी विश्वनाथ प्रजनम
பேரவர்களுக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக விஸ்வகர்மா தேவதச்சர்களுடன் கூடி ஞானசந்தர் குரு பீடங்கள் தட்சிணகாளிகாதேவி தர்மதரி மகாவிஷ்ணு சொர்ணாகிருஷ்ண பைரவர் தட்சிணாமூர்த்தி கைவல்யானந்த சுவாமிகள் கொப்பனகோட்ட முனீஸ்வரர் ஆதிவிகர் பகவத்பாதார் தத்தாத்திரேயர் ஓங்காரானந்த சுவாமிகள் ஜெகன்மாதா புவனேஸ்வரி பக்கத்திலே மகாமேரு புவனேஸ்வரிக்கு நீங்கள் இருந்தா மாதிரி 18 கையுடைய அஷ்டாதச புஜா பூஜ்யா சா சஹஸ்ர புஜா சதி 18 கைகளிலே 18 ஆயுதங்கள் தாண்டி அஷ்டாதச புஜ மகாலட்சுமி துர்காதேவி சன்னதி அதில் பக்கத்திலே ஹோமகுண்டமும் அமைத்து தொடர்ந்து 3 ஆண்டு காலம் இதே மாதிரி ஹோமங்கள் அங்கு நடைபெறுகிறது. காலை வேளையிலே இந்த 3 ஆண்டுல கோடி புவனேஸ்வரி மூலமந்திர ஹோமம் காலை வேளையில் அங்கு நடக்கிறது புதுக்கோட்டையில. மாலை வேளையில் இந்த 13வது அத்தியாயத்தில் எப்பொழுதும் சாநித்தியம் இருக்கணும். ஏவம் சமாராதேவோ வேறுவர்களில் யுதாத்மனோ ஹரிகிருஷ்ணா வேதாத்ரி பிரத்யக்ஷம் பிராகசக்திகா. அந்த வருபவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த ஜெகன்மாதா புவனேஸ்வரி வடிவத்தாகி கடிகாதேவி அருள் கிடைக்கணும். அதை எல்லோரும் உணரணுங்கிறதுக்காக 3 வருஷ காலம் தொடர்ந்து அந்த இடத்துல சக்தி ஹோமமானது செய்யப்பட்டு வருகிறது. அதே மாதிரி இங்கேயும் 2028ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் பண்ணு நேற்று ஆதாவர்கள்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதனால இதெல்லாம் பூர்த்த தர்மம்னு கோவில் கட்டுதல், குளம் கட்டுதல், நீர்மூழ்பந்தல் அமைத்தல், அன்னதானம் செய்தல், சத்திரங்கள் அமைத்து போக்குவரத்துக்கு வழி செய்தல், இதெல்லாம் செய்யோமையானால் உலகம் சுபேட்சமாக இருக்கும். இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். முன்னாடி நமக்கு வீட்டில் இருக்கிற பெரியவர்கள்னா நம்மளோட நிறைய சொல்லி கொடுத்து வழி நடத்துவார்கள். இப்பொழுது நாம் பேசுறதுக்கு கூட தயங்கக்கூடிய காலமாக இருக்கு. அதனால பெரியவர்கள் எல்லாரும் இருந்து நமக்கு வழி நடத்தினால்தான் இந்த மாதிரி காரியங்களை நாம் தொடர்ந்து செய்ய முடியும். இப்ப இந்த பக்தமண்டலி சார்பாக கீதா மாமி அவர்கள் மிகுந்த ஸ்ரத்தையோட இந்த இடத்துல எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இத்தனை தொழில்களையும் சேகரித்து இந்த இடத்துல குழந்தைகள்லாம் வச்சு நல்ல உபாசகாக இங்கே ஏற்பாடு பண்ணி இந்த இடத்துல பூஜை ஹோமம் நடக்கிறதுனா இது பகவதி புவனேஸ்வரி நிச்சயித்த பிரகாரம் தான் நடக்குது. ஏன்னா எத்தனையோ பணம் இருக்கலாம், எத்தனையோ சௌகரியங்கள் இருக்கலாம், இருந்தாலும் தொடர்ந்து நம்மளால 27 நாள் ஹோமங்கள் பண்ண முடியுமானா முடியாது. அது இந்த இடத்துல ஒரு சத்திய சங்கல்பமா ஒரு 3 மாதம் முன்னாடி பேச்சுவார்த்தைகள் துவங்கப்பட்டு அப்படியே அந்த பரிணாம வளர்ச்சியில பகவதி இப்படி பிரமாண்டமா நடக்கிறது. இன்னும் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை இதே மாதிரி இங்கே சண்டி ஹோமங்கள் நடக்கும். புதுக்கோட்டையில ரெட்டி சுவாமிகள் ஆராதனை, சாந்தானந்த சுவாமிகள் ஆராதனை, கும்பாபிஷேகமாகி 1 வருஷம் பூர்த்தி. இதெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் அப்பப்போ வெளியே போயிட்டு வர வேண்டியிருக்கு. மற்ற எல்லாமே இங்கேயே இருந்து இந்த ஹோமம் எல்லாம் செய்து விடாமல் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் சொன்னோம்னா நம்மளை அறியாமல் ஒரு பலங்கள் நம்ம துக்கத்தில் இருந்தும் நம்மளுடைய கஷ்டத்தில் இருந்தும் மன வருத்தத்தில் இருந்தும் நம்மளுக்கு மருந்தாக இருந்து காக்கக்கூடியவள் புவனேஸ்வரி தான். பூத்தவரே புவன 14 பூத்தவண்ணம் காத்தவரே பின் கரந்தவரே கரை கண்டனுக்கு மூத்தவரே மூவா அமுதற்கு இளையவரே மாற்றவரே உனையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு அகிலாங்கத்தில் சொன்னார். 14 உலகத்தில் சென்ற தேவதா ஸ்வரூபிணியார் மணிபீடத்தில் வாசம் செய்து கொண்டு காத்து வருவதான ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அருளும் அனைத்து குருநாதர்களுடைய அனுகிரகமும் இந்த ஹோமத்தில் பங்கு கொள்பவர்கள் எல்லோருக்கும் மனதார வீட்டிலிருந்தே நினைப்பவர்கள் அத்தனை பேருக்குமே கிடைக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் பிரார்த்தனை செய்து வாழ்த்தி மகிழ்கிறேன். ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா.
त्रयोदशाध्याय देवतायै चंडिका परमेश्वरी नमो नमः। सकलयुगं वस्त्रं समर्पयामि नमः स्वाहा। ब्रह्मगीतजननी वर्णाश्रमविधायिनी निजाज्ञारूपनिगमे पुण्यफलप्रदे शुद्धिसीमन्तसिन्दूरीकृतपादाब्जधूलिके सकलागमसन्दोहशुक्तिसम्पुटमौक्तिके पुरुषार्थप्रदे पूर्णे भोगिनी भुवनेश्वरी नमः। वायुर्वापामायतनं यो वायुरायतनं वेद आपो वै वायुरायतनं। चंडिका परमेश्वरी नमः। पुष्पमालां फलमालां समर्पयामि नमः स्वाहा। इयमेव साया प्रथमा यौच्छन्तरत्याञ्जलति प्रविष्टा वधूर्यजाननभगजनित्री त्रयेनां महिमानसजन्ते छन्दस्वती उषसा पेपिशाने नमानियोनिमनुभञ्जरन्ति सूर्यपत्नी विजगतप्रजानती वेदं कृण्वाणे अजरे भूरिरे ददाम्। ऋतस्य पन्था मनुतिस्रा दुष्त्रयो धर्मादो ज्योतिषादो प्रजामेधा रक्षत्युर्जमेधा व्रतमेधा रक्षति देवयूनाम्। चतुष्टोमो भवत्या तुरीया यज्ञस्य पक्षाभिषयो भवन्ति। गायत्री द्रष्टुभञ्जगतीमभष्टुभं बृहदग्निञ्जानासुवराभरण्यम् पञ्चभिर्धाता विदधारिणय्यत्तारागस्वदृरजनयत्पञ्चपञ्चा तासामयन्ति प्रयवेन पञ्चनाना रूपाणि कृतभोवसानाः। त्रिगुंशस्वसारपयन्ति निष्कृतनोधमालिङ्गेकं प्रतिमुञ्जमानाः। ऋतुस्तन्वते अवयप्रजानदीर्मध्ये चन्द्रः परियन्ति भास्वती। ज्योतिष्मती प्रतिमुञ्जते नभोरात्री देवी सूर्यद्यव्रतानि विपश्यन्ति पशवो जायमाना नानारूपा माधुरद्या उपस्थेः। एकाष्टका तपसा तप्यमाना जयानगर्भं महिमानमिन्द्रम्। तेन दत्युर्व्यदहन्तदेवाहन्ताहुराणां भवच्छतीभिः। पूर्णाहुतिमुत्तमान् विहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति। असो इयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति। रागानि दाविधानि दवाहनानि शशक्तिपरिवाराय ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विद्ये चण्डिका परमेश्वरी नमो नमः। गन्धपुष्पाक्षरकुम्भोधरताम्बूलदहिता आद्यावधृतां महापूर्णाहुतिं समर्पयामि नमः स्वाहा। भूरग्नये च पृथिव्यै च महते च स्वाहा। भो वायवे चान्तरिक्षाय च महते च स्वाहा। भुवरादित्याय च दिवे च महते च स्वाहा। भूर्भुवस्सुवश्चन्द्रमसे च नक्षत्रेभ्यश्च दिभ्यश्च महते च स्वाहा। इतः पूर्वं प्राणबुद्धिदेहधर्माधिकारतः जाग्रत्स्वप्नदुर्वृत्ति अवस्थात्मनदावाचाकर्मणाभ्याम् तद्भ्याम् उदरेण शिश्नात् यत्स्मृतं यदुक्तं यत्कृतं तत्सर्वं ब्रह्मार्पणं भवतु स्वाहा। जीवत्रोत्तरतोनिधाय प्रायश्चित्तं प्राणायामम्। अदितेर्नो दुस्साहा मदेर्नो दुस्साहा सुदेर्नो दुस्साहा
देवसवितप्राहारीजामिनिसमावाहितं सकलदेवता चैतन्यं कुम्भे संयोजयामि तीर्थस्य देवतारूपे वेदतरुन्धरी त्रिचक्रं महाभागे सर्वैरावरणैः सह ॐ ह्रीं नमः ॐ ह्रीं नमः ॐ ह्रीं नमः ॐ चां नमः ॐ नमः ॐ यां नमः ॐ ह्रीं नमः ॐ ह्रीं नमः ॐ चें नमः ॐ ऐं ह्रीं क्लीं नमः ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डायै नमः ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डायै चे नमो नमः नानाविधपरिमलद्रव्याणि समर्पयामि धूपदीपो नैवेद्यं च समर्प्य उदगलां நிறைந்ததாயே எல்லா உயிரும் நீ எல்லா செல்வமும் நீ எல்லாவற்றையும் நடத்துவதும் நீயே உனது அருள் எப்பொழுதும் எங்களை காத்து நிற்கிறது இந்த உண்மையை நாங்கள் உணர அருள் புரிவாயம்மா பசிக்கு உணவு ஆவாய் பருகும் நீராவாய் நோய்க்கு மருந்தாவாய் இருள் போக்கும் ஒளியே வறுமை நீக்கும் செல்வமே தவமும் ஞானமும் உனது நன்கொடைகள் அன்பும் அறமும் உனது அருள்களை படைப்புகள் அன்னையே ஆதிசக்தியே உன்னில் பிறந்து உன்னில் வளரும் என்னை உணராக்கி உய்ய அருள் புரிவாயம்மா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் லோகா சமஸ்தாः சுகினோ பவந்து இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 भुवनेश्वरी भद्रकाली नमस्तुभ्यं नमस्ते देवताभ्यो नमो नमः वीट्टदित्य समदमूलप्राप्य च कर्पूरणीराजपिण्डजयामि रक्षान्धारयामि श्रद्धां मेधां च प्रज्ञां विद्यां बुद्धिं श्रियं परमायुष्यं